நண்பர்களுக்கு வணக்கம். அனைவரும் நலமாக இருப்பீர்கள். திருநெல்வேலி எஸ் மணியன் ஜோதிடர் பேசுகின்றேன். எனது தந்தையும் ஜோதிட ஆசானுமாகிய திரு கே சங்கரன் பிள்ளை அவர்களையும் ஜோதிட கலையரசு ஜோதிட மாமேதை ஐயா ஆதித்ய குருஜி அவர்களையும் வணங்கி இன்றைக்கு சந்திரனால் யோகம் யாருக்கு அப்படிங்கிற தலைப்பில் பார்ப்போம். 12 லக்கணங்களிலும் மேசம், கடகம், சிம்மம், துலாம், விருச்சகம், தனுசு, மீனம் ஆகிய 7 லக்கணங்களில் பிறந்தவர்களுக்கு சந்திரன் மிகுந்த யோகங்களை செய்வார். மேசத்திற்கு அவர் 4ஆம் அதிபதி என்பதால் 4இல் ஆட்சி பலத்துடன் இருக்கும் பொழுது இரட்டிப்பு வலுவாக திக்பலமும் அடைவார். மேற்கண்ட அமைப்பில் மேசத்தவர்களுக்கு சந்திர தசையில் வீடு, வாகனம், தாயார், கல்வி போன்ற வகைகளில் நன்மைகள் இருக்கும். சந்திரன் அம்மாவை குறிக்கும் மாதா காரகன் என்பதால் சந்திரன் வலுப்பற்ற நிலையில் பிறந்தவர்கள் தாயாரின் மேல் மிகுந்த அன்பு கொண்டவர்களாக இருப்பார்கள். குறிப்பாக கடகத்தில் சந்திரனை ஆட்சியாக கொண்டும், ரிஷபத்தில் உச்சமாகவும், விருச்சிகத்தில் முறையான நீசபங்க அமைப்பிலும் உள்ளவர்கள் அம்மாவின் மேல் அளவற்ற பற்றும் பாசமும் பக்தியும் கொண்டிருப்பார்கள். கடகத்திற்கு அவர் லக்னாதிபதி என்பதால் ஆட்சி அல்லது உச்சம் மற்றும் கேந்திர கோணங்களில் இருக்கும்போது தனது தசையில் யோகங்களை செய்வார். இந்த அமைப்பு மூலம் சந்திரன் தசையில் சந்திரனுக்கு அந்தஸ்து, கௌரவம், அதாவது சந்திரனால் ஜாதகருக்கு அந்தஸ்து, கௌரவம் உயரும். கடகத்தில் அவர் சனியில் பூச நட்சத்திரத்தில் அமர்வது கூடுதலாக ஆன்மீக ஈடுபாட்டையும் தரும். சிம்மத்திற்கு சந்திரன் 12 கூடிய விராதிபதி என்பதாலும் அந்த இடம் பயணத்தை குறிக்கும் இடம் என்பதாலும் ஆட்சி பெற்ற நிலையில் இருந்தால் ஜாதகரை தனது தசையில் கடல் கடந்து வெளிநாடுகளுக்கு செல்லச் செய்து அதன் மூலம் நல்ல வாழ்க்கையை அமைத்து தருவார். துலாம் லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திரன் தொழிற்ஸ்தானத்தை குறிக்கும் 10ஆம் அதிபதி என்பதால் மற்ற கிரகங்களும் சுபவலு நிலையில் இருப்பதன் மூலம் ஜாதகரை தொழிலதிபர் ஆக்குவார். திரவப் பொருட்கள் மூலம் ஜாதகருக்கு கோடிகளை கொட்டி தருவார். பெரும்பாலான மதுபான தொழிலதிபர்கள் துலா லக்கணத்தில் பிறந்து சந்திரனின் தயவால் முன்னேறியவர்தான். அதே நேரத்தில் சிம்மம், துலாம் லக்கணங்களுக்கு சந்திரன் உச்சமடைவது பெரிய நன்மைகளை தராது. சிம்மத்திற்கு அவர் உச்சமடையும் இடம் தொழிற்ஸ்தானம் என்பதால் விரையாதிபதி தொழில் வீட்டில் உச்சமாவது ஜீவன அமைப்புகளில் விரயத்தை தரும். அதேபோல் துலாத்திற்கு அவர் ஜீவனாதிபதியாகி உச்சமடையும் போது 8இல் மறைவார் என்பதால் 10 கூடியவன் கெட்டால் நிலையான தொழில் இல்லை என்ற விதிப்படி இதுவும் நல்ல நிலை அல்ல. விருச்சிகத்திற்கு 9 கூடிய பாக்கியாதிபதியின் நிலையை அடையும். அதே நேரத்தில் கெடுதல்களை தரும் பாதகாதிபதி என்ற அமைப்பையும் சந்திரன் பெறுவார் என்பதால் 9ஆம் இடத்தில் வளர்பறை சந்திரனாகி பாவர் சம்பந்தமின்றி தனியாக ஆட்சி பெறுவது மற்றும் 7ஆம் இடத்தில் உச்சம் பெறுவது நன்மைகளை தராது. அதே நேரத்தில் சேவிரை சந்திரனாகவோ பாவர்களின் தொடர்பு பெற்றிருந்தாலோ கெடுதல்களை செய்ய மாட்டார். தனுசு லக்கணத்திற்கு அவர் 8 அஷ்டமாதிபதி எனும் நிலை பெறுவார். சூரிய சந்திரனுக்கு அஷ்டமாதிபதி தோஷம் கிடையாது என்பதால் சுபச்சந்திரனாக இருக்கும் பட்சத்தில் தன்னுடைய தசையில் ஜாதகரை வெளிநாட்டு குடிமகனாக்குவார். வெளிநாட்டில் தொழில் வேலை அமைப்புகளை அமைத்து தருவார். மீனத்திற்கு 5 கூடியவராகி பரிபூர்ண சுபராவார் என்பதால் அவரது உச்சமாட்சி ஆகிய
இரண்டு நிலைகளுமே பயன் தரும். வலுவுடன் இருந்தால் தன்னுடைய காரத்தங்களான திரவப் பொருட்கள், காய்கறிகள், வெள்ளை நிறம், அழியும் பொருட்கள் ஆகியவற்றின் மூலம் நன்மைகளை செய்வார். இதில் விடுபட்டு போன ரிஷபலக்கணத்திற்கு அவர் மாரகாதிபதி என்பதாலும் ரிஷபநாதன் சுக்கிரன் சந்திரனை பகைவராக நினைப்பதாலும் ரிஷபத்திற்கு சந்திரன் வலுப்பெறுவது நல்ல பயன்களை தராது. லக்கண சுவர்களின் சம்பந்தம் இருந்தால் மட்டுமே சந்திரனால் நன்மைகள் இருக்கும். மிதுனத்தின் அதிபதி புதன் சந்திரனுக்கு மகனாவார். இவர்கள் இருவருக்குமான உறவுடலில் ஒரு சித்திர அமைப்பாக புதனை சந்திரன் தாய்க்குரிய பாசத்துடன் நட்பாக கருதுபவர். ஆனால் புதன் தன் தாயான சந்திரனை எதிரியாக நினைப்பவர். லக்னாதிபதிக்கு எதிரி வலுப்பெறக்கூடாது என்ற விதிப்படி சந்திரன் மிதுனத்தின் மாரகஸ்தானமான 2இல் தலைத்து ஆட்சி பெறுவதும் விரயஸ்தானமான 12இல் உச்சம் பெறுவதும் பெரிய நன்மைகளை தராது. அதுபோலவே கன்னிக்கும் புதன்தான் அதிபதி எனும் நிலையில் மேற்சொன்ன அமைப்பும் கருத்தும் கன்னிலக்கணத்திற்கும் பொருந்தும். அடுத்து மகரத்திற்கு ஏழக்கூடிய மாரகாதிபதி ஆவார். அதாவது மகர லக்கணத்திற்கு ஏழக்கூடிய மாரகாதிபதி ஆவார் என்பதோடு சனி சூரிய சந்திரர்களை சென்ம விரோதிகளாக பார்ப்பவர் என்பதால் மகரத்தின் 7ஆம் இடத்தில் வளர்வரி சந்திரனாக இருந்து வேறு சம்பந்தம் ஏற்படாமல் தனித்திருக்கும் நிலையில் முழுமையான கேந்திராதிபத்திய தோஷத்தை செய்வார் என்பதால் மகர லக்கணத்திற்கு சந்திரனின் ஆட்சி உச்சங்கள் பெரிய நன்மைகளை தராது. இறுதியாக கும்பலக்கணத்திற்கு அவர் 6க்கு அதிபதியாவார். லக்கணாதிபதி சனியின் பகைவர் என்பதால் அவர் ஆட்சியோ உச்சமோ அடைந்து தசை நடத்தினால் ஆரோக்கிய குறைவுகளையும் கடன் தொல்லைகளையும் தருவார். உச்சம் பெற்றிருக்கும் நிலையில் வீடு, வாகனம், தாயார் ஆகிய நிலைகளை பாதிப்பார். கும்பத்திற்கு சந்திரன் நீசபங்கமாக விருச்சிகத்திலோ அல்லது தனது 6ஆம் வீட்டில் 6ஆன தனுசிலோ 3இலோ இருப்பது நன்மை தரும். ராகு கேது தவிர்த்து மற்ற பஞ்சபூத கிரகங்களுக்கு சூரியனால் ஏற்படும் வக்ர நிலை சந்திரனுக்கு ஏற்படுவது இல்லை. அதேபோல சூரியனுடன் மற்ற கிரகங்கள் நெருங்குவதால் ஏற்படும் அஸ்தங்கத நிலையும் அவருக்கு கிடையாது. சந்திரன் சூரியனுடன் நெருங்கும் நிலையே அமாவாசை எனப்படுகிறது. சந்திரனின் உச்ச நீச நிலைகளின் நுண்ணிய விஷயங்களை கவனித்தோமேயானால் ரிஷபராசியின் முதல் 3 டிகிரிகள் இருந்தால் மட்டுமே அவர் உச்சநிலையில் இருக்கிறார் என்று பொருள். மீதமுள்ள 27 டிகிரியில் அவர் இருப்பது மூலத்திரியோண நிலையாகும். அதேபோல நீச அமைப்பிலும் விருச்சகத்தில் முதல் 3 டிகிரிக்குள் இருக்கும்போது மட்டுமே கடுமையான நீச நிலை பெறுவார். எனவே சந்திரனின் நீச நிலையை கவனிக்கும்போது டிகிரி பார்க்க வேண்டியது அவசியம். சந்திரன் மனதிற்கு காரகமான கிரகம் என்பதால் சனியுடனோ ராகுவுடனோ அவர் இணைவது சரியல்ல. சனியுடன் அவர் இணைவது புணர்வு யோகம் என்று நமது கிரந்தங்களில் சொல்லப்படுகின்றது. இந்த அமைப்பு சுபத்துவ நிலையிலோ அல்லது சூட்சும ஒளி தேரிப்படி சனி புனிதமடைந்திருக்கும் நிலையிலோ இருந்தால் மட்டுமே ஒருவருக்கு ஆன்மீகத்தில் சாதனை செய்யக்கூடிய நிலையும் ஆன்மீக எண்ணங்களையும் தரும். மாறாக சனி பாவத்தன்மை அடைந்து சந்திரனுடன் நெருக்கமாக இணைந்திருக்கும் நிலையில் ஜாதகர் குதர்க்கவாதியாகவோ தான் நினைப்பதே சரியென்று மற்றவரோடு ஒத்துப்போகாதவராகவோ சந்தேக குணமும் தாழ்வு மனப்பான்மையும் உள்ளவராகவோ இருப்பார். எனவே சனி சந்திரனுடன் இணைவது பெரும்பாலும் நன்மைகளை தருவது இல்லை. ராகுவுடன் சந்திரனும் இணையும் நிலை கிட்டத்தட்ட கிரகண அமைப்பு போன்றதுதான். ஒரு ஒளி கிரகத்தை ஆழமான இருட்டு நெருங்கும்போது ஒளி விளங்கப்படும் என்பதால் சந்திரனின் வலு ராகுவுடன் இணையும் போது குறையும். சந்திரனுடன் ராகு சேர்ந்தால் இணையும் தூரத்தை பொறுத்து அந்த நபர் முடிவெடுக்க தெரியாதவராகவும்
சில நிலைகளில் மற்றவர்களை எடைபோடத் தெரியவராகவும் தன்னை பற்றி மிகை மதிப்பீடு செய்யும் நிலையற்ற புத்தி கொண்டவராகவும் இருப்பார். இந்த அமைப்பு சந்திரன் உடல் மனகாரகன் என்பதால் சந்திர அல்லது ராகு திசை புத்திகளில் ஒருவர் உடல் மனநிலை பாதிக்கப்படலாம். மற்றொரு முக்கிய கருத்தாக மகாபுருஷர் காளிதாசர் ஒரு ஜாதகத்தில் உன்னத அமைப்பாக குறிப்பிடும் இந்து லக்கணம் எனப்படும் அமைப்பு சந்திரனை ஒட்டித்தான் கணிக்கப்படுகின்றது. ஏற்கனவே இந்து லக்கணத்தை பற்றி ஒரு கட்டுரையில் இந்து லக்கணத்தை பற்றிய விவரங்களை போட்டுள்ளோம். சகட யோகத்தில் நன்மையா தீமையா? சந்திரனால் ஏற்படும் சில யோக அமைப்புகளில் சகட யோகம் என்பதே ஒரு குறிப்பிடத்தக்க அமைப்பாக நம்முடைய மூல நூல்களில் சொல்லப்படுகிறது. ஒரு ஜாதகத்தில் குரு இருக்கும் வீட்டிற்கு 6, 8, 12 சந்திரன் இருக்கும் நிலை சகட யோகம் எனப்படுகிறது. சகடம் என்ற சமஸ்கிருத வார்த்தைக்கு சக்கரம் என்று பொருள். சக்கரத்தில் ஒரு இடம் நிலையாக ஒருபோதும் இருப்பதில்லை என்ற தத்துவத்தின்படி இந்த யோகம் அமைந்திருப்பவரின் வாழ்க்கை சக்கரம் போல ஒரு நாள் கீழையும் இன்னொரு நாள் மேலையும் ஏற்றத்தாழ்வுடன் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. பொதுவாக சகட யோகம் நன்மைகளை தரும் அமைப்பு அல்ல. இந்த யோகம் இருப்பவர் அவ்வப்போது வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்களை சந்திப்பார். அதே நேரத்தில் குருவுக்கு 6ல் சந்திரன் இருக்கும்போது குரு சந்திரன் கெட்டில் இருப்பார் என்பதால் இது அதியோகம் எனப்படும். நல்ல நிலையாகி நன்மைகளை தரும். சகடயோகத்தில் இதுபோன்ற விதிவிலக்குகளும் உண்டு. மேலும் சந்திரனோ குருவோ ஆட்சி, உச்சம், பருவத்தினை போன்ற நிலைகளில் 6, 8 இருப்பது ராஜ சகட யோகம் அல்லது கல்யாண சகட யோகம் என்ற சுப நிலைகளாகவும் குறிப்பிடப்படுகின்றது. உதாரணமாக தனுசு ராசியில் சந்திரன் இருந்து கடகத்தில் குருவும், ரிஷபத்தில் சந்திரன் உச்சமாக இருந்து தனுசில் ஆட்சியாக குருவும் இருக்கும் நிலைகள் ராஜ சகட யோகம் அல்லது கல்யாண சகட யோகம் என நன்மை தரும் அமைப்பாக நமது ஞானிகளால் குறிப்பிடப்படுகின்றது. இத்துடன் இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். இந்த வீடியோ பிடித்திருப்பவர்கள் வீடியோவை கமெண்ட் செய்யவும், வீடியோவை லைக் செய்யவும், முக்கியமாக சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அனைவரும் நலமாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன்.